வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி போகாமல் அறிவியல் சார்ந்த முறையில ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல மேஷராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2025 எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறதுங்கிறத நாம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதாவது ஏப்ரல் 14 2025 ஏப்ரல் 13 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 12 மாதங்கள் எத்தகைய ஒரு ஆண்டாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுன்னு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை அடைஞ்சு அதனால நீங்க பயன் பெறுவீர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இந்த தமிழ் புத்தாண்டு ஸ்டார்ட் ஆக போகுது, எத்தகைய ஒரு அமைப்பு கொடுக்க போகிறது பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மே 19ஆம் தேதி 11ஆம் இடங்கிற ஒரு அருமையான ஒரு ஸ்தானத்துக்கு மாறுகிறார். கேது 6ஆம் இடத்துல இருந்த கேது பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு மாறுகிறார். அது ஒரு அருமையான ஒரு மாற்றம். ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு வரும் பொழுது சில நல்ல ஒரு விஷயத்துல, ஒரு எதிர்பார்க்காத விஷயத்துல நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு. பிற மொழி பேசுபவர்கள், அந்நிய சூழ்நிலையில வாழ்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்க, கொஞ்சம் சோஷியல் மீடியா, அப்புறம் நம்ம டெக்னாலஜி ரிலேட்டடான ஹாட்டான சில விஷயத்துல இருக்கிறது, இந்த ஆப் டெவலப்பர்ஸ் பண்றவங்க, இது எல்லாமே லேட்டஸ்டான சில இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல எந்த மாதிரி லைன்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு திடீர் ஒரு 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 ரெகக்னிஷன், திடீர்னு சில விஷயங்கள் அவங்களுக்கு கிடைச்சு அது மூலமா ஒரு நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு அது குறிப்பா ராகு திசை நடக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லாவே ஒரு சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மே 19ஆம் தேதி ஆகக்கூடிய ராகு கொடுக்கிறார். அதே சமயத்துல 6ஆம் இடத்துல கேது இருந்து சில உடல் உபாதைகள், கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் அது மாதிரி கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்த கேது இப்ப 5ஆம் இடத்துக்கு மாறி ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்து கொஞ்சம் யோகத்தை சேர்க்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. குழந்தைகளுக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, சில அவங்களுடைய படிப்புக்காக, அவங்களுடைய திருமணத்துக்காக, அவங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக சில மெனக்கெடுதல், அதாவது சில செலவுகள் செய்வது, அதுக்காக சில ஃபோக்கஸ்டா சில எஃபோர்ட்ஸ் எடுக்குதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மேஷராசிக்காரர்களுக்கு 2025 ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு மேல வரக்கூடிய அந்த புத்தாண்டுல மே 19க்கு மேல இது மாதிரி ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதே சமயத்துல ராசி அதிபதியே பாத்தீங்கன்னா ஒரு முதல் 2-3 மாதங்கள், அதாவது ஜூன் மாதம் வரைக்கே பாத்தீங்கன்னா கடகத்துல நீச்சமான ஒரு அமைப்புல இருக்கிறார். அதாவது பலம் குறைந்து இருக்கிறார். அப்படிங்கிறப்போ சில விஷயங்கள் உடனடியாக பலன் தர முடியாமல் கொஞ்சம் ஸ்லோவா போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஜூன் மாசம் வரைக்கும் ஒரு சுமாரான ஒரு ஸ்லோவான சுணக்கம் நிறைந்த ஒரு பலனாகவும், ஜூனுக்கு மேல குரு பயிற்சி, அதே சமயத்துல ராசி அதிபதியும் கொஞ்சம் பலம் பெறக்கூடிய சிம்மம் போகும்பொழுது நல்ல ஒரு பலன். ஆனா 3ஆம் இடத்துக்கு குரு மாறி 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கிறார். ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. திருமணம் ரொம்ப லேட்டா போயிட்டு இருக்கிறவங்களுக்கு, வயது மீறி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு நல்ல வரன் அமையக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க. ஒரு வியாபாரத்துல ஒரு பங்குதாரர் அமைய முடியல, நமக்கு ஒரு அசோசியேட்ஸ், ஒரு ஃபண்டிங் கிடைக்காம நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், தனித்து கஷ்டப்படுறோம், அல்லது இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸோட சில கருத்து வேறுபாடுகள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த குருவின் பார்வை ஒரு நல்ல அமைப்பும், ஓரளவுக்கு ஒரு ஒரு எந்தவித சுணக்கங்களும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல தன்மையான ஒரு மாற்றமும், ஒரு ஸ்டெபிலிட்டி இந்த லைஃபும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், நிறைய புது கிளைண்ட்ஸு, புது கஸ்டமர்ஸ், அது மாதிரி விஷயங்கள்லாம் தொழிலதிபர்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மேஷராசிக்காரர்களாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு இது வரைக்கும் ஃபேமிலியில ஒரு மாதிரி பிடிப்பில்லாம போயிட்டு இருக்குதுங்கிற மாதிரி அமைப்பு கொஞ்சம் நிலை மாறி ஓரளவுக்கு நல்லாவே மனம் குளிர சில நல்ல மாற்றங்கள் ரிலேஷன்ஷிப்ல வருது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கண்டிப்பாக குருவின் பார்வை 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரிஷபத்தை பார்த்து மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக குறிப்பா மே 15ஆம் தேதி 2025
புத்தாண்டு பிறந்து அடுத்த ஒரு மாசத்திலேயே ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி இருக்குது. அதனால மேஷராசிக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குதுங்க. என்ன 7 நாள் சனி ஸ்டார்ட் ஆயிருச்சு, நமக்கு வந்து இனிமேல் பிரச்சனையா அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா 2027 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி வருதே ஒழிய 25, 26 பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்போ ஒரு சாதகமற்ற அமைப்போ நம்ம சொல்ல முடியாது. என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக சில செலவுகள் செய்வீர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய டைம், அதுக்கு சுப விரயங்கள் செய்வது, அவங்களுக்கு நகை வாங்குறது, மேரேஜுக்கு வேணுங்கிற எக்ஸ்பென்ஸ் பண்றது, அல்லது ஹையர் ஸ்டடீஸ்க்கு சில எக்ஸ்பென்சஸ் பண்றதுங்கிற மாதிரி பணம் எவ்வளவு தூரம் உங்களுக்கு பணம் வருகிறதோ அதற்கு அல்லது அதற்கு மேல செலவாகக்கூடிய அளவுக்கு விரய சனி வந்து வேலை கொடுக்குமே தவிர வேற ஒன்றும் ஒரு இக்கட்டான ஒரு தர்ம சங்கடமாக ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்ட் இல்லாத ஒரு அமைப்பு வந்து மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நியூட்ரலான ஒரு தசாபுக்தி போகிறவங்களுக்கு இந்த கோச்சார் அமைப்பாக 7 நாள் சனி அது விரய சனி கொடுக்குங்கிறது நீங்க எடுத்துக்க வேண்டாம். ஓரளவுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்ட் சனியை தானே இருக்கும். அதே சமயத்துல யங்ஸ்டர்ஸ் ஒரு இளம் வயதினர் ஒரு 20, 25, 30 வயது கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது முதல் சனி 7 நாள் சனியா வரனால சில ஒரு வித்தியாசமான அனுபவங்கள், சில விஷயங்கள் வந்து வாழ்க்கை அனுபவத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஏன்னா 7 நாள் சனிங்கிறப்ப சனி வந்து உங்களை கண்ட்ரோல் எடுக்க போறார். உண்மையான வாழ்க்கை என்ன, உண்மையான நட்பு என்ன, உண்மையான உறவு என்ன, பணம் பற்றிய புரிதல், நீங்க இண்டிபெண்டா எப்படி வாழ்றது, மெச்சூரிட்டினா என்ன, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சனி கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கொடுக்க போறார். அதுல கொஞ்சம் சில டைம்ஸ்ல உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு உணர்வும் கொஞ்சம் எமோஷ்னலா ஆகுறதும், என்னடா இந்த அளவுக்கு இப்படி இருக்காங்கிற மாதிரி சில பல சர்ப்ரைசஸாகவும் சில ஒரு மாதிரியான விரக்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு வரலாம். அது மூலமா நீங்க பாடம் கத்துக்கணுமே ஒழிய நம்ம ஒரு தர்ம சங்கடமான ஒரு அமைப்புல போய் நிறுத்திடுவாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ எல்லா அமைப்பும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. குரு 3ஆம் இடத்திலிருந்து வந்து 7ஆம் வீட்டை பார்த்து 9ஆம் வீடுங்கிற பாக்கியஸ்தானம், தந்தையார் ஸ்தானம், பூர்வீக ஸ்தானத்தை பார்த்து அப்பா மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம், பாக்கியங்கள் கிடைக்கிறது, பூர்வீகத்துல சில பெனிஃபிட்ஸ் கொண்டு வர்றது, அப்பா பாட்டனார் மூலமா சில விஷயங்கள் பெனிஃபிட்ஸ் வர்றது, இது எல்லாமே நடந்து 11ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய ராகுவையும் குரு பார்ப்பதனால் நான் முதலே சொன்ன மாதிரி 11ஆம் வீட்டு ராகு கொஞ்சம் அந்நிய சூழ்நிலையில வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்றவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்க, ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க, இது மாதிரி சோசியல் மீடியா இது மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜியில இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ, ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. என்ன ஒரே ஒரு விஷயம் நான் முதல்ல சொன்ன மாதிரி செலவுகள் வந்து ரெடியா இருக்கும், எவ்வளவு சம்பாதிச்சாலும் சேவ் பண்ண முடியாதுங்கிற ஒரு அமைப்பு இருக்குதே தவிர மற்றபடி இந்த ஆண்டு கிரகமாகிய ராகு, கேது, குரு, சனி வந்து எந்த விதத்திலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இல்லை. அது குறிப்பா இந்த தமிழ் புத்தாண்டு 2025 ஏப்ரல் மாசத்துல அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் வந்து விரயத்தை கொஞ்சம் அதிகமா கொடுப்பாருங்கிற ஒழிய பரணி நட்சத்திரம், கிருத்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 7 நாள் சனியோட அமைப்பு விரய சனி வந்து 26ல தான் அதிகமா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்த நட்சத்திரமாக வருவதனால் முதல் நட்சத்திரமாகிய அஸ்வினி நட்சத்திரத்துலதான் 25 ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய புத்தாண்டு வந்து இந்த வருஷம் முழுக்கவே கொஞ்சம் முதல் மாற நம்ம சேவ் பண்ண முடியல, முதல் மாற ஒரு அலைச்சல் இல்லாம இருக்க முடியல, நிம்மதியா உட்கார முடியல, நிறைய வேலைகள் உண்டு, எங்க பணம் வருது எங்க போகுதுன்னு தெரியலைங்கிற மாதிரி லைஃபோட ரொட்டீனை வந்து களைச்சு விடுற மாதிரி இருக்குமே ஒழிய பட் பிற்காலத்தில் இது திரும்பி பார்க்கும் பொழுது இதில் நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன்ல வந்து நிறைய விஷயங்கள் சாதிச்சிருப்பீங்க. ஆனால் சாதிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு உங்களோட ரொட்டீன் விட்டு வெளியில வரக்கூடிய அமைப்பாகவும் உங்களுக்குன்னு ஒரு பிரைவேட் டைமே இல்லாத மாதிரியும் பல விஷயங்களை தலையில போட்டுட்டு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டீங்கிறதான் கொடுக்குமே ஒழிய இது ஒரு டெவலப்மெண்ட் டைமே ஒழிய ஒரு தப்பான ஒரு டைமா இல்லை. ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு 2025 தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி வரக்கூடிய அமைப்பு அருமையான அமைப்பு. ஒரு 100க்கு 70 மதிப்பெண்கள் பெறக்கூடிய நல்ல ஒரு பிராப்தங்களும் பல வித்தியாசமான அனுபவங்களும் டெவலப்மெண்ட் ஓரியன்டான சிச்சுவேஷன்ஸும் கொடுக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களோட லக்னம் என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதனும் புக்தினாலும் இப்ப நம்ம பேசின கோச்சாரத்துல எது மாதிரி அமைப்புகள் இருக்குதுங்கிறத வைத்து உன்னமே துல்லியமான ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் என்ன, லாங் டேர்ம் ஃபியூச்சர் என்ன, எத்தகைய முடிவு எப்போ எடுக்கணும், எது மாதிரி சம்பவங்கள் எப்போ நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்கிற மாதிரி வச்சு நம்மளுடைய லைஃப் ப்ராஸ்பெக்ட்ஸை அதிகப்படுத்திக்கலாம், மேக்சிமைஸ் பண்ணிக்கலாங்கிறது இந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி கண்டிப்பாக
உதவுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.